மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்தி கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேங்க. தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேங்க. இது உப்பு தேவையான அளவுங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க. கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேங்க 1 ஸ்பூன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி 2 துண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டரு, பன்னீர் ஒரு பேக்கெட் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. முந்திரி பருப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை நம்ம வணக்கிக்கலாங்க. வெங்காயத்தை வணக்கிட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வணக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டாக்கா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. பால் ஒரு 1/2 டம்ளருங்க. பால் எக்ஸ்ட்ரா, நான் அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். பால் எக்ஸ்ட்ரா நல்லா வணக்கிடுங்க. சுருளில் வணக்கிட்டு பார்க்கலாங்க. இது கூடயே தக்காளி போட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த தூளையெல்லாம் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூளுங்க. இதையெல்லாம் போட்டு நல்லா பிரட்டிடணுங்க. அப்புறம் இந்த முந்திரியும் போட்டுக்கோணுங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டலாங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் 1/2 ஸ்பூன் போட்டு இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம வணக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. பன்னீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே ஒரு வணக்குங்க. லைட்டாக, ரொம்ப நேரம் வணக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஒரு பிரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க பன்னீர் பட்டர் மசாலா. நான் செய்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதை என்ன பண்ணணுங்க, அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாங்க. ரொம்ப பண்ணோம்னா ஹார்டாகிருங்க பன்னீர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆறுனதெல்லாம் இதில் போட்டுட்டேங்க. இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேங்க நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டேங்க. அது நல்லா உருகிடுச்சுங்க. இப்போ அந்த ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கலாங்க. அது போட்ட உடனே இப்போ இதை போட்டுக்கலாங்க. அப்படியே அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க. கொஞ்சமாக, நிறைய ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே பட்டர் போட்ட உடனே எல்லாத்தையும் ஊற்றிட்டேங்க. இப்போ இது கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்போ அப்படியே இந்த பாலை ஊற்றிக்கலாங்க. 1/2 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. அதை ஊற்றிட்டு இந்த சர்க்கரையை போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பன்னீர் போட்டுடலாங்க. பன்னீர் போட்டு வச்சுங்க. சூப்பராக இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா தீர்ந்ததுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருங்க. அப்படியே மூடி வச்சிடறாங்க. அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இது அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா நம்ம ஊற்றின போட்ட பட்டரில் இருக்க எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் வந்துடுங்க. பால் ஊற்றணுங்க. பால் ஊற்றும் போது தான் டேஸ்ட்டுங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வச்சுருக்கேங்க. பட் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.